கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ தடவைகள் நீங்கள் ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விதமான விஷயங்களையும் சில கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. காற்று தத்துவம் கொண்ட கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் பிறவியிலேயே எல்லாரிடமும் பாகுபாடின்றி பழகக்கூடிய உலகளாவிய நேயம் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், அனைவருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி அன்பை கொடுப்பீர்கள். தவறு செய்தார்கள் என்றால் உடனே தட்டி கேட்பீர்கள். அவனிடம் பணம் இருக்கிறது, இவனிடம் பணம் இல்லை, அது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அவன் செய்த தவறுதான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அனைவரிடமும் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் இந்த தாராள குணம்தான் உங்களுக்கு பெரிய ஸ்தாபமாகவே வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தில் மாறவும் ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் பிறந்ததிலிருந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பது போல தெரிந்திருந்தாலும் வாழ்க்கை போக போக நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நாட்களையும் நீங்கள் செலவு செய்துவிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பெரிய மனித கூட்டம் இருந்தாலுமே இதில் நம்முடைய உண்மையான நலனை விரும்புபவர் யார், நம்மளுடைய முதுகுக்கு பின்னால் குழி பறிப்பவர் யார் என்று யாரை நம்புவது என்று தெரியாமல் ஒரு மாபெரும் குழப்பக்காட்டில்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாளும் நீங்கள் நடத்தி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது உருவாக்கி கொண்டும் நிச்சயமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் தூய்மையான அன்போடு ஒருவரை கட்டி பிடித்தால் அவர்கள் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கும் பணத்தையோ அல்லது உங்களுடைய தகுதியோ மட்டுமே தாங்க குறிவைப்பாங்க. ஆனால் அவர்கள் மீது நீங்கள் காட்டிய அந்த உண்மையான ஒரு பாசத்தையும் உண்மையான ஒரு அக்கறையையும் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அவர்களுடைய தேவைகளும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணமும் மட்டுமே அவர்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்க கூட பழகிய அனைவருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிவாங்க. மனிதர்களின் போலி முகங்களை கண்டு மிரண்டு போய் இனி இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்று உங்களுடைய இதய கதவுகளை நீங்களே பூட்டி கொண்டும் அத்தனை மனிதர்களுக்கு நடுவிலும் ஒரு தனி உலகத்தை உருவாக்கி வாழ்ந்த கசப்பான உண்மை உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். கும்பம் ராசியான நீங்கள் நம்பியவர் ஏன் உங்களை காயப்படுத்தினார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் உங்களுடைய மூச்சு, உயிர், உலகம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நபர் நிச்சயம் உங்களை ஆக சிறந்த நரக வேதனைக்கு உங்களை உள்ளாக்கியிருப்பார். அந்த ஒரு மனிதரை இன்னமும் நீங்கள் மறக்க முடியாமல் மனதிற்குள்ள வைத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் என்பது யாராலையுமே மறக்க முடியாமல், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு செயலை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார். நீங்கள் அவர்களிடம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய அத்தனை ரகசியங்களையும் பலவீனங்களையும் ஏன் உங்களின் ஒட்டுமொத்த ஆன்மாவையுமே ஒப்படைத்து அவர்களை முழுமையாக நம்பி உங்களுடைய வீட்டில் ஒரு மனிதர் போல அனைவருமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சின்ன சுயநலத்திற்காகவோ அல்லது புதிய மனிதர்களின் சேர்க்கையாலோ உங்களை மிக கொடூரமாக காயப்படுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார். நீங்கள் கொடுத்த ஒரு பணத்தையோ இல்லை என்றால் நீங்கள் நம்பி கொடுத்த ஒரு வேலையவோ செய்யாமல் அவர்கள் அதில் தேவையில்லாத சில விஷயங்களை இழுத்து விட்டிருப்பார். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் அவரை நம்பி கொடுத்த பணத்தை கூட அந்த ஒரு பணத்தை வேறொரு நபரிடம் கொடுத்து விடு, நான் வாங்கினேன் என்று தெளிவாக கூறியும் கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு பணத்தையும் எடுத்துவிட்டு இவன் என்னிடம் பணத்தையே கொடுக்கவில்லை என்று உங்களிடமே பிரச்சனைகளுக்கும் வந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருப்பார். இதற்கு காரணம் கும்பம் ராசியினரின் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் காட்டிய அந்த எல்லை இல்லாத சுதந்திரமும் அதீத நம்பிக்கையும் அவர்களுக்கு உங்களின் மதிப்பை தெரியாமல் செய்திருக்கும். எதை நீங்கள் பலவீனமாக நினைத்து அவர்களிடம் பகிர்ந்தீர்களோ அதையே அவர்கள் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களை சமுதாயத்திற்கு முன்னால் சிதைத்த போது உங்களுடைய ஒட்டுமொத்த உலகமே இருண்டு போயிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? உண்மையா பொய்யா? நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையாக இருந்தால் அதனை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள், நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
கும்பம் ராசி அன்பர்களே, இவ்வளவு காலம் உங்களை யாரை நம்புவது என்றே தெரியாத ஒரு மாபெரும் குழப்பக்காட்டிலே தவிக்க விட்டு போலி புன்னகையின் பின்னால் உங்களின் ரகசிய கண்ணீரையும் ஆறாத ரணங்களையும் மறைத்து வாழ வைத்த அந்த இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். உங்களுடைய ராசி கும்பம் ராசியான நீங்கள் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை புத்தகம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். ஒரு புதிய பளபளப்பான அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள். இவ்வளவு காலம் உங்களை சுற்றியிருந்த இருளானது விலகி பிரபஞ்சத்தின் பேரொளி உங்கள் மீது விழப்போகிறது. அந்த ஒரு பேரொளியினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமா கொண்டு போகவும் படும். உங்களை ஒரு ஏமாளியாகவும் எதற்கும் உதவாதவராகவும் பார்த்து ஒதுக்கி வைத்த சமுதாயம் இனிமே உங்களுடைய அசாத்திய ஆளுமையையும் திறமையையும் கண்டு வியந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை நிமிர்ந்தம் நிற்கவும் ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த அத்தனை கௌரவங்களும் நற்பெயரும் பொருளாதார வளமும் வட்டியும் முதலமாக உங்களிடம் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். உங்களின் நீண்ட நாள் கனவுகள், இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் இதுவரை அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரமானது உலகமே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு மிக உயரிய ராஜ அந்தஸ்திற்கு மாறப்போவது இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உறுதியாகவும் தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குழப்பங்கள் முடிவடைந்து வாழ்க்கை தெளிவான ஒரு நிலைமைக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறவும் செய்யும். கும்பம் ராசிக்கு 5ஆம் வீடான பூரிய புண்ணியஸ்தான அதிபதியான புதனின் மிதுன ராசி ஆற்றல் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுக்குள்ள அத்தனை மனக்குழப்பங்களுக்கும் விடை கொடுக்க போகிறது. இவ்வளவு காலம் எந்த பாதையில் பயணிப்பது, யாரை நம்புவது என்று உங்களுடைய மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்த தீராத சிந்தனை புயல் முற்றிலுமாக அடக்கப்படும். ஏனென்றால் இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த ஒரு வழியில் செல்ல வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதை மூடி இருந்த பனிமூட்டம் விலக்கி சூரிய ஒளியைப் போல ஒரு மாபெரும் தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மனிதர்களின் போலி முகங்களை உங்களுடைய கண்கள் மிக துல்லியமாக கண்டறிந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்வீர்கள். எது உண்மை, எது பொய், யார் துரோகி, யார் நல்லவர் என்பதை பிரித்தறிந்து பக்குவமானது உங்களுக்குள்ள தானாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் உண்டாகிவிடும். இந்த தெளிவான மனநிலை உங்களை இவ்வளவு காலம் முடக்கி போட்டிருந்த அத்தனை மன அழுத்தங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை ஒரு புதிய சுதந்திர பறவையை போல நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ வைக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில எப்படா கிடைக்கும், நான் எப்படா நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன் என்று உங்களுக்குள்ள இத்தனை நாட்களும் கேள்வியாகவே மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறந்து எந்த விதமான முடிவுகளை எடுத்தால் நம்முடைய குடும்பமும் நாமளும் சந்தோஷமாக இருப்போம் என்பதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. நாளை முதல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்த தீராத சிந்தனை புயல் முற்றிலுமாக அடக்கப்படும். ஏனென்றால் இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த ஒரு வழியில் செல்ல வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதை மூடி இருந்த பனிமூட்டம் விலக்கி சூரிய ஒளியைப் போல ஒரு மாபெரும் தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மனிதர்களின் போலி முகங்களை உங்களுடைய கண்கள் மிக துல்லியமாக கண்டறிந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்வீர்கள். எது உண்மை, எது பொய், யார் துரோகி, யார் நல்லவர் என்பதை பிரித்தறிந்து பக்குவமானது உங்களுக்குள்ள தானாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் உண்டாகிவிடும். இந்த தெளிவான மனநிலை உங்களை இவ்வளவு காலம் முடக்கி போட்டிருந்த அத்தனை மன அழுத்தங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை ஒரு புதிய சுதந்திர பறவையை போல நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ வைக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில எப்படா கிடைக்கும்,
நான் எப்படா நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன் என்று உங்களுக்குள்ள இத்தனை நாட்களும் கேள்வியாகவே மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறந்து எந்த விதமான முடிவுகளை எடுத்தால் நம்முடைய குடும்பமும் நாமளும் சந்தோஷமாக இருப்போம் என்பதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. நாளை முதல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும்